என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மைக் வந்து ஒரு மைக் இருக்க மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஒருவேளை இந்த மைக்கை வந்து நான் ரிட்டர்ன் போடுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சிரிச்சிருப்பாங்க. என்னம்மா நீ யூடியூபரு, ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணுறது கூட உனக்கு தெரியல, நீ எல்லாம் மைக் வாங்க வந்துட்டியான்னு சிரிச்சிருப்பாங்க. எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு பறக்கிறது இல்ல. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன், கத்துக்குவேன். இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கினா இந்த மைக்குக்கு வந்து ஒரு பவுச் கொடுக்குறாங்க, நம்ம கேரி பண்ணிக்கிற மாதிரி. நான் லோ பட்ஜெட்ல வாங்கினதுனால பவுச்லாம் கிடையாது. இந்த மைக் பார்த்தீங்கன்னா சி டைப்ல இருக்கும் சார்ஜிங் பாயிண்ட்டு. நம்ம மொபைல் வந்து எந்த டைப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கிக்கணும். அப்பதான் வந்து நம்ம இந்த அடாப்டரை மொபைல் கூட கனெக்ட் பண்ண முடியும். நான் இன்னைக்கு மைக் வாங்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ குட்டியான ஒரு மொபைல் பார்த்தேன். இவ்வளோ சின்ன மொபைல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால அதை எடுத்து கையில் வச்சு பார்த்தேன். நம்ம விரல் அளவுக்கு தான் நீளம் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு என்னோட யூடியூப் ஜேர்னியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக இந்த யூடியூப்குள்ளே நான் இருக்கேன். யூடியூப் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு தான் வந்து மைக் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். மைக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக் இருக்க மாதிரி இருக்கிறது தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மைக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் குறைச்சி வாங்கினோம் நாங்கள். அதுக்கப்புறம் மொபைலில் டெம்பர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மைக்கில் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். வீடியோவில் வீடியோக்காக அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் மைக்கில் பேசியிருக்கேன். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மைக்கு தான் இப்போது வாங்கிட்டு வந்த புது மைக்கு. இதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போது அகைன் வீடியோக்காக ஒரு வாட்டி. இந்த மைக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000. இதில் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து 1999 போட்டிருக்காங்க. 1 இயர் வாரண்டி 1999. நேம் வந்து பார்த்தீங்கன்னா -7 போர்ட்ரானிக்ஸ். இன்டர்வியூ, லைவ் ஷோ, லாங் ஷார்ட் வீடியோ, விளாக், ஷார்ட் வீடியோ, எது வேணுமோ போட்டுக்கலாம் போல இருக்கு. போர்ட்ரானிக். இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் 2 இருக்குது. இது வந்து ஒரு மைக் இருக்குது. இதுலேயே 2 மைக் இருக்கிறதும் இருக்குது, 3 மைக் இருக்கிறதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து 1 தான் வாங்கியிருக்கேன். ஆனால் இதே 1000 வந்துருச்சு. ஆன்லைனில் வந்து வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் நான் ஆன்லைனில் வாங்கல, ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். மைக் இருக்குது, ஒரு அடாப்டர் இருக்குது. மைக்கை ஆன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ஒரு பட்டன், ஆன் ஆஃப் பட்டன் இருக்குல்ல, அந்த ஆன் ஆஃப் பட்டன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுக்கணும். 2லேயுமே சார்ஜு இருக்கா. உள்ளே வந்து ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து சி டைப்பு. நம்ம மொபைல் எந்த டைப்போ பார்த்து தான் நம்ம வாங்கணும். சி டைப்பாக இருந்தால் சி டைப்பு இதுதான் நம்ம வாங்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஹோல்டர் வந்து நம்ம மொபைலில் அடாப்டர் கனெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து இந்த மாதிரி யூசர் மெனு கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, இங்கே இந்த மைக்கோட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து நம்ம படித்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் அடாப்டரை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன். மைக்கை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன், இந்த ஒரு சைடு மட்டும் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஆன், இதுதான் ஆஃப். அதை ஒரு டைம் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகிடும். இந்த க்ரீன் லைட் எரியுது அப்படின்னாலே ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்மளோட மைக் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நான் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கும் முன்னாடி வந்து மைக் இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோக்கும் இந்த வாய்ஸ் ஓவருக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க. கிளியராக இருக்குது வீடியோ. இந்த மைக்கை வந்து வாங்கினோன்னே நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த மைக் வாங்கணும், மைக்லனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து
மைக்கை வாங்கினோன்னா அந்த மைக்ல நானும் வீடியோ எடுத்து எடுத்து பார்க்குறேன், வாய்ஸ் ஓவர் ஒழுங்காவே விழலை. அதுக்கப்புறம்தான் நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணுனேன்னு தெரிஞ்சிச்சு. என்னன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், ஒரு பொருள் வாங்குறோம்னாலும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம எப்படிலாம் அந்த விஷயத்த வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நமக்கு டீட்டெயில்டா நோட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல லாஸ்டா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நோட்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நோட்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நான் அப்படியே சொல்றேன், நீங்க அப்படியே படிச்சு பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மைக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் கேமரான்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமா தான் இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க இதுல. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, நார்மல் மொபைல் கேமராலேயே கனெக்ட் பண்ணிட்டு இந்த மைக் வந்து ஒர்க் ஆகல, இதை போய் ரிட்டர்ன் கொடுத்துடணும் வாங்கின கடையில. நல்ல வேளை நம்ம ஆன்லைன்ல போடல, ஆஃப்லைன்ல வாங்கணும், இல்லைன்னா ரிட்டர்ன் போட முடியாம அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணிட்டு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்லாம் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஓப்பன் கேமராவோட விஷயமே தெரிஞ்சிச்சு. அப்புறம் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அந்த வீடியோ மூலமா நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் சந்தோஷமா இருந்துச்சு. ஒருவேளை இந்த மைக்கை வந்து நான் ரிட்டர்ன் போடுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சிரிச்சிருப்பாங்க. என்னம்மா நீ யூடியூபரு, ஒரு மைக்கை கனெக்ட் பண்றது கூட உனக்கு தெரியல, நீ எல்லாம் மைக் வாங்க வந்துட்டியான்னு சிரிச்சிருப்பாங்க. நல்ல வேளை அதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த மைக்கை வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 days வீடியோவே எனக்கு எடுக்க தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பழகுச்சு. இப்பவுமே எனக்கு ஒழுங்கா ப்ராப்பரா வீடியோல வந்து வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம இப்படி பேசும்போது, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, பேசும்போது நல்லா சத்தமா பேசணும் போல இருக்கு. எனக்கு அது தெரியாம இன்னும் மெதுவாவே பேசிட்டு அதுக்கு வால்யூம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா வேற மாதிரி இருக்கு. ஏதோ டப்பிங் பேசுன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்னோட வாய்ஸே. அந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னமுமே எனக்கு ஒழுங்கா தெரியல. இனிமேல் போக போக கொஞ்சம் கொஞ்சமா பழகிப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு பறக்கிறது இல்ல. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன், கத்துக்குவேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஒயர் மைக்கு. அதுக்கும் முன்னாடி மைக் எதுவுமே, இது வாங்குறதுக்கு முன்னாடி மைக் எதுவுமே இல்லாதப்ப வாய்ஸ் ஓவர் டைரக்டா தான் மொபைல்லையே ரெக்கார்டிங்ல கொடுப்பேன். இந்த மைக் வந்தோன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்ப இந்த மைக் வந்து இன்னும் ரொம்பவே பெட்டரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்ப வந்து இந்த மைக்கை வந்து இந்த பவுச்ல தான் வச்சிருக்கேன். இந்த என்னோட பழைய மைக்கை வந்து இந்த பாக்ஸ்லயே வச்சுட்டு புது மைக்கை வந்து இந்த பவுச்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு ஒரு பவுச் மாதிரிலாம் கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கினா. ஆனா நான் வந்து லோ பட்ஜெட்ல வாங்கியிருக்கிறதுனால பவுச்லாம் கிடையாது. அதனால இந்த பழைய மைக்கோட பவுச்லயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.